mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club formals and casual shirts. மூறத மூடி நின்னுடா நீ சும்மா அதல பிரச்சனை இருக்குமா சார் சுனிதா வில்லியம்ஸ் கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு அப்புறம் பூமிக்கு திரும்புறாங்க. 19ஆம் தேதி அதுக்கான நேரம் குறிச்சிருக்காங்க. அவங்க போனது ஒரு விஷயத்துக்காக, தங்கினது வேற விஷயத்துக்காக. சோ போனது வந்து அமெரிக்காவுடைய விண்வெளி ஓடம்னு ஒண்ணு. ஆனா அந்த விண்வெளி ஓடத்துல பல குளறுபடிகள் ஏற்பட்டு கல்பனா சாவ்லா மடிஞ்சு போனாங்க. பிறகு ஆபத்தான தொழில்நுட்பம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை நிறுத்திட்டாங்க. போன தடவை ட்ரம்ப் அதிபரா இருக்கும்போது வந்து ரஷ்யாவை நம்பி நம்ம வந்து இருக்கக்கூடாது, சொந்த காலில் நிக்கணும், நம்மளே வந்து 2 விண்கலத்தை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி போயிங் நிறுவனத்துக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. போயிங் தான் வந்து சிக்கல் மேல சிக்கல் வந்து கடைசியா ஒரு தயார் பண்ணி அதை வந்து சோதனை ஓட்டம் ஓட்டிட்டு போனாங்க. சுனிதா வில்லியம்ஸும் பூச் வில்மோரும் வந்து சோதனை ஓட்டம் ஓட்டிட்டு போனாங்க. போனது வந்து சரியா செயல்படல. அவங்க 2 பேரும் ஓகே அப்படின்னதும் வந்து அதுல 5 பேரை மட்டும் பூமியில இருந்து அமிச்சு அவங்க 2 பேரை வச்சு 7 பேரா 6 மாதம் கடந்த 6 மாதம் அந்த பணி நடந்தது. அந்த பணிக்காலம் முடியுது. சோ முடியும் போது புதுசா 6 பேர் போனோம். அதுக்காக தான் 4 பேர் இப்ப போயிருக்காங்க. அங்க இருக்கிற அந்த 7 பேருமே திரும்பி வருவாங்க. அப்போ இவங்க அவங்க மாட்டிக்கல இந்த மாதிரி சொல்றதெல்லாம் இல்ல. அப்போ அவங்களுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு தான் திரும்புறாங்க. அது அப்படிதான் எடுத்துக்கணும்ல சார்? அந்த ஆடு ஜீவிதம் மாதிரி வந்து ஏதோ பாலைவனத்துல அப்படியே மாட்டிக்கிட்டு அப்படியே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மொத்தம் 900 hours 900 மணி நேரம் அவங்க வந்து ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்காங்க. லெட்யூஸ்னு ஒரு கீரை வகை, அந்த கீரையை வளர்த்து ஒரு பரிசோதனை. ஸ்பேஸ் எக்ஸோட இந்த டிராகன் போய் அதோட அட்டாச் ஆயிட்டாங்க. இப்ப இந்த டிராகன்ல தான் வராங்களா இல்ல வேற ஏதாவது ஸ்பேஸ் ஷிப்ல திரும்ப பூமிக்கு திரும்புறாங்க? அதாவது ஏற்கனவே ஒரு 6 மாசம் முன்னாடி வந்து க்ரூ 9 அப்படிங்கிற ஒரு விண்கலத்துல 2 பேர் மட்டும் போனாங்க. அதாவது 2 இருக்கை காலியா வச்சுட்டு இவங்க 2 பேர் மட்டும் போனாங்க. சோ அதுல அந்த 4 பேர் திரும்பி வரும். இந்தியாவுக்கு சொந்தமா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்ப கிடைக்கும் சார்? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல படிகளை கலக்கணும். முதல் படி வந்து விண்வெளியில மனிதர்கள் பயணம் செய்யக்கூடிய லாயக்கான ஏவூர்திய முழுசா தயாரிக்கும். 2வது மனிதர்கள் செல்லக்கூடிய ஒரு விண்கலத்தை விண்ல செலுத்தி மனிதர்கள் இல்லாம பரிசோதனை செய்யும். அது மாதிரி கட்டணும்னு ஒரு யோசனை, ஆலோசனை, ஆசை எல்லாம் இருக்கு. பட் இந்த படிநிலைகளை நம்ம வந்து கடந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து கலைச்சிட போறாங்க. ஏன்னா அது ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ அப்போ வந்து புதுசா ஒன்று உருவாக்கணும்னு ஒரு பேச்சு இருக்கு. ஸோ நம்ம மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புற திறன் நம்ம இந்தியா கிட்ட இருந்ததுன்னா மேபி இப்போ எப்படி அந்த சர்வதேச விண்வெளி நிலையம் வந்து அமெரிக்கா, ரஷ்யா, கனடா, ஐரோப்பிய யூனியன், ஜப்பான்லாம் சேர்ந்து நடத்துறாங்களோ அது மாதிரி இந்தியாவையும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. வணக்கம் சார். சுனிதா வில்லியம்ஸ் கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு அப்புறம் பூமிக்கு திரும்புறாங்க. 19ஆம் தேதி அதுக்கான நேரம் குறிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க போனது 9 நாள், ஆனால் வரதுக்கு 9 மாதம் கழித்து. இடைப்பட்ட கேப்ல என்ன நடந்தது சார்? அவங்க போனது ஒரு விஷயத்துக்காக, தங்கினது வேற விஷயத்துக்காக. ஸோ போனது வந்து அமெரிக்காவுடைய விண்வெளி ஓடம்னு ஒண்ணு இருந்தது, ஸ்பேஸ் ஷட்டில். அந்த ஸ்பேஸ் ஷட்டில்ல தான் வந்து அமெரிக்க வீரர்கள், அமெரிக்கா நாசா தேர்வு செய்யற விண்வெளி ஆட்களை வந்து சர்வதேச விண்குடில் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு. ஆனா அந்த விண்வெளி ஓடத்துல பல குளறுபடிகள் ஏற்பட்டு கல்பனா சாவ்லா மடிஞ்சு போனாங்க. பிறகு அது ஒரு ஆபத்தான தொழில்நுட்பம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை நிறுத்திட்டாங்க. அதாவது அந்த விண்வெளி ஓடத்தை இயக்குவதை நிறுத்திட்டாங்க. அடுத்த விண்வெளி ஓடங்களையும் கட்டல. 2011 நின்று போச்சு இந்த விண்வெளி ஓடம் செலுத்தது. அப்போ வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு எப்படி போறது வருது, அங்க இருக்கிறவங்களை எப்படி கூட்டு வருது எல்லாம் கேள்வி வந்தப்போ ரஷ்யாவுடைய சோயூஸ் விண்கலத்தை அமெரிக்காவும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ 2 பேருமே அதை பயன்படுத்தினாங்க. 2020 வரைக்கும் அது தொடர்ந்தது. ஸோ போன தடவை ட்ரம்ப் அதிபரா இருக்கும்போது வந்து ரஷ்யாவை நம்பி நம்ம வந்து இருக்கக்கூடாது, சொந்த காலில் நிக்கணும், நம்மளே வந்து 2 விண்கலத்தை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி போயிங் நிறுவனத்துக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க.
எஸ் ஸோ சார். ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அவங்களுடைய விண்வெளி களத்தை தயார் பண்ணி இது வரைக்கும் 10 முறை, அதாவது இப்போ போனது உட்பட 10 முறை மனிதர்களை வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க. போயிங் தான் வந்து சிக்கல் மேல சிக்கல் வந்து கடைசியா ஒரு தயார் பண்ணி அதை வந்து சோதனை ஓட்டம் ஓட்டிட்டு போனாங்க. சுனிதா வில்லியம்ஸும் பூச் வில்மோரும் வந்து சோதனை ஓட்டம் ஓட்டிட்டு போனாங்க. போனது வந்து சரியா செயல்படலை. ஸோ அங்க சர்வதேச விண்குடில போய் பார்த்து ஒரு மாசம் தங்கி அதை பழுது பார்க்க முயற்சி பண்ணியும் சரியாகல. ஸோ அதனால வந்து அந்த விண்கலத்துல திரும்பி வர முடியாதுன்னு முடிவாயிடுச்சு. அப்போ வந்து இஸ்ரோ வந்து நாசா வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆலோசனை வச்சாங்க. அதாவது வந்து அடுத்த பணிக்குழுல அவங்க இணைஞ்சுக்கிறது. அதாவது ஒரு பணிக்குழுனா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 7 பேர் அங்க போய் வேலை செய்வாங்க ஷிஃப்ட் மாதிரி. ஸோ அந்த ஒரு ஷிஃப்ட்ல, அதாவது அந்த ஷிஃப்ட்டுக்கு பேர் வந்து 72வது பணிக்குழு, எக்ஸ்பெடிஷன் 72ன்னு பேரு. அதுல இறக்கிக்கங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க 2 பேரும் ஓகே அப்படின்னதும் வந்து அதுல 5 பேரை மட்டும் பூமியில இருந்து அமிச்சு அவங்க 2 பேரை வச்சு 7 பேரா 6 மாதம், கடந்த 6 மாதம் அந்த பணி நடந்தது. அந்த பணிக்காலம் முடியுது. ஸோ முடியும் போது புதுசா 6 பேர் போனோம். அதுக்காக தான் 4 பேர் இப்போ போயிருக்காங்க. இன்னொரு 3 பேர் வந்து ரஷ்யா விண்கலம் சோயூஸ் விண்கலத்துக்கு போவாங்க. அங்க இருக்கிற அந்த 7 பேருமே திரும்பி வருவாங்க. அப்போ இவங்க அவங்க மாட்டிக்கல இந்த மாதிரி சொல்றதெல்லாம் இல்ல. அப்போ வந்து அவங்களுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு தான் திரும்புறாங்க. அது அப்படிதான் எடுத்துக்கணும்ல சார்? ஆமா, ஒர்க்கை முடிச்சுட்டு தான் திரும்புறாங்க. இது மாட்டிக்கிட்டாங்க, சிக்கிக்கிட்டாங்க, தன்னந்தனியா தவிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து சரியில்லை. அந்த ஆடு ஜீவிதம் மாதிரி வந்து ஏதோ பாலைவனத்துல அப்படியே மாட்டிக்கிட்டு அப்படியே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. 7 பேரோட இருந்தாங்க. இப்போ 4 பேர் போய் சேர்ந்திருக்காங்க. இப்போ 11 பேர் அந்த விண்வெளி கூடத்துல இருக்காங்க. ஸோ அதுல இருந்து ஒரு 4 பேர் இப்ப திரும்பி வருவாங்க. சுனிதா வில்லியம்ஸ், பில் வில்மோர், இன்னும் ஒரு 2 பேர் சேர்ந்து திரும்பி வருவாங்க. மத்த 3 பேருமே கூட அடுத்த மாசம் திரும்பி வருவாங்க. அதாவது ஏப்ரல் முதல் பகுதியில அவங்க திரும்பி வருவாங்க. அதுக்கு ஈடா ஒரு 3 பேர் பூமியில இருந்து திரும்பி போவாங்க. எப்பவுமே அங்க வந்து ஒரு 7 பேர் கொண்ட குழு இருக்கும். ஸோ இவங்க பணி செஞ்சது வந்து 72வது எக்ஸ்பெடிஷன். இப்போ 73வது எக்ஸ்பெடிஷன் துவங்கும். சரி, இப்ப 19ஆம் தேதி எத்தனை மணிக்கு, இந்திய நேரப்படி எத்தனை மணிக்கு அவங்க தரையிறங்குறாங்க? எங்க தரையிறங்குறாங்க சார்? பசிபிக் கடல்ல வந்து தரையிறங்குவாங்க. காலை இந்திய நேரப்படி வந்து 3:30 மணிக்கு, இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு பார்த்தானாக்கா 3:30 மணிக்கு. அந்த சமயத்துல வந்து அங்க வந்து புயல், இடி, மழை இந்த மாதிரியான வானிலை எல்லாம் சரியா இருந்தா அப்படியே இறங்கிடுவாங்க. வானிலை மோசமா இருந்தா அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த வானிலை சீராற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. சரி, இப்போ இவங்க போன அந்த ஸ்டார்லைனர் விண்கலத்துல அந்த த்ரஸ்டர் மாடியூல் ஏதோ ஹீலியம் கசிவு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அப்போ சொன்னாங்க. அந்த ஸ்டார்லைனர் விண்கலம் அவ்வளவு தொழில்நுட்பத்துல கோளாறு இருக்கு தெரிஞ்சும் அது போனதா சார், இல்ல அங்க போய் அந்த சிக்கல் உருவாச்சா சார்? என்ன ஒரு உள்ளே இருந்து வந்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஏவும் போதே இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சுது. ஆனா இந்த சிக்கலை வந்து பெருசாகாது, அதை வந்து சமாளிச்சிடலாம் என்று நம்பி போயிங் அமிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே போயிங் கம்பெனியினுடைய விமானம் போன்ற பல விஷயங்கள் உட்பட கேள்விக்கு விவாதத்துல இருக்கு. ஸோ அதனால வந்து அப்படி ஒரு தகவல் இருக்கு. அதாவது வந்து ஒரு ஏவும் போதே சிக்கலோட தான் இருந்தது அப்படின்னு. சரி, இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க கிட்டத்தட்ட 9 மாதம் வந்து கிராவிட்டி இல்லாமல் அங்கே ஸ்பேஸ்லேயே இருந்திருக்காங்க. இப்போ திரும்ப பூமிக்கு வரும்போது அவங்க ப்ராக்டிக்கலாக என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க? அவங்க மட்டும் இல்லை, அவங்க கூட 4 பேர் வராங்க. 4 பேர் மொத்தம் வராங்க. இன்னும் 3 பேர் திரும்பி வருவாங்க. ஸோ இது வந்து ஏதோ சுனிதா வில்லியம்ஸ்க்கு மட்டும் நடக்கிற ஒரு விஷயங்கிற மாதிரி நம்ம வந்து பேசக்கூடாது. அது சரி கிடையாது. இவங்களை விட அதிகமான நேரம், அதாவது 420 நாட்கள் ஒரு விண்வெளி வீரர் வந்து பரிசோதனையா விண்வெளில தங்கியிருக்காங்க. உயிருக்கெல்லாம் ஆபத்து கிடையாது. என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க, இப்ப நம்ம ஒரு இருட்டு ரூம்ல இருந்து வெளிச்சத்துக்கு வந்தா கண் கூசும் இல்லையா? அது மாதிரியான சில உடல் இடர்கள் இருக்கும், உடல் இயக்க இடர்கள். உதாரணமா இப்போ நம்ம வந்து நம்ம உடம்புல வந்து எலும்பு இருக்கு. இப்போ நீங்களே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க எலும்பு இருக்கிறதுனால தான் உங்களுடைய தலைய வந்து பூமி பிடிச்சி இழுத்தாலும் தலை வந்து அப்படியே தரையோட தரையா அமுங்கிடாம அப்படியே மேல நிக்கிறதுக்கு காரணம் வந்து எலும்பு தாங்க இல்லையா? சோ அப்ப வந்து எலும்புக்கு ஒரு வேலை பண்ணிட்டே இருக்கிறோம். சோ அதனால வந்து எலும்புக்கு வந்து ஒரு உறுதி இருக்கு. விண்வெளியில போனது என்ன ஆகும்னா நம்ம மிதப்போம். அந்த மாதிரி ஒரு இழுவை விசை இருக்காது. சோ அப்ப வந்து எலும்புக்கு வந்து வேலை இருக்காது. அப்ப வந்து என்ன ஆகும்னா நம்முடைய உடல் தானாகவே எலும்புக்கான செல்களை வந்து வளர்க்காது. நமக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லையா? செல் மடிந்து புது செல் உருவாயிட்டே இருக்கு பார்த்தாலும் இல்லையா? சோ அது மாதிரி வந்து எலும்பு செல் உருவாவது வந்து குறைஞ்சு நம்முடைய எலும்பு அடர்த்தி வந்து குறையும். சோ நம்ம பூமிக்கு வந்ததும் அது சரியாயிடும். திரும்பி அது சரியாகாதெல்லாம் இல்லை, சில மாதங்கள்லயே சரியாயிடும். ஆனா வந்த ஒரு சில நாட்கள் வந்து நமக்கு வந்து ஒரு
என்னன்னு சொல்லலாம், கால் வச்சு நடக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கும். நம்ம வந்து நீச்சல் அடிச்சுட்டு நிலத்து மேல ஏறினாலே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் இல்லையா? அது மாதிரிதான். ரத்த ஓட்டம் இந்த மாதிரி விஷயங்களை பத்தியும் சொல்றாங்க சார். திடீர்னு ஒரு ஹார்ட் பம்ப்லாம் அதிகமாகும் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குமா சார்? அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம வந்து பூமியில அகைன் நம்ம ஈர்ப்பு விசை காரணமாக நம்முடைய உடலினுடைய கீழ்ப்பகுதி ஈர்ப்பு விசை காரணமா பிளட் போகும். தலைப்பகுதிக்கு போனா ஹார்ட் பம்ப் பண்ணி தானே போகும் இல்லையா? அப்போ அங்க இருக்கும்போது அது தேவைப்படாது. ஸோ அப்போ வந்து உடம்பு வந்து எல்லா இடத்துக்கும் பிளட்டை பரப்பி. ஸோ அப்போ வந்து நம்முடைய உடல் வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான பிளட் சர்க்குலேஷனுக்கு பழகி இருப்போம் ஒரு 6 மாசம். அதுல இருந்து மாறும்போது ஒரு ஒரு என்னன்னு சொல்லலாம், ஒரு வித்தியாசம் தெரியும். இப்ப நம்மளே வந்து ஒரு புது ஊருக்கு போனோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனம், ஓசை எல்லாம் கேட்டு நமக்கு வந்து தூக்கம் வராம இருக்கும். அங்கேயே ஒரு 2 நாள் இருந்துட்டா எல்லாம் மறந்தே போயிடும். நமக்கு எல்லாம் சாதாரணமா தான் தெரியும். இந்த மாதிரிதான் இது வந்து ஒரு பழக்கம் சார்ந்த ஒரு விஷயம் தானே தவிர வந்து அடிப்படையில நம்முடைய உயிரை குடிக்கக்கூடிய அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சரி, இப்போ இதுல அவங்களுடைய உணவு இங்க வந்தோடனே அவங்களோட உணவு பழக்க வழக்கம் வேற மாதிரி இருக்கும். அங்க அவங்களுடைய சாப்பிட்ற ஃபுட்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். குக் பண்ண முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பேக்கெட்ரி ஃபுட்ஸ் தான் சாப்பிட முடியும். ஸோ அதெல்லாம் அங்கே எப்படி சார் இருக்கும்? ஐஎஸ்எஸ்ல இது பண்ணும்போது இந்த சாப்பாடு ஐட்டத்துக்குலாம் என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு வந்து 3 விதமா நம்ம பார்க்கலாம். ஒன்னு வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட், அதாவது வந்து பழங்கள் வந்து அப்பப்போ பூமியில இருந்து போகும். சரக்கு கப்பல்ல வந்து பழங்கள் வச்சு அனுப்புவாங்க. இப்போ வந்து பழங்கள் வந்து தாராளமா அங்க கிடைக்கும், அது பிரச்சனை இருக்காது. ரெண்டாவது வந்து நம்ம டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த டூத் பேஸ்ட் மாதிரியான ஒரு இதுக்குள்ள வந்து காஃபி, ஜூஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வந்து நம்ம அப்படியே ஓபன் பண்ணி அழுத்தினா நம்ம வாய்க்குள்ள போயிட்டு குடிச்சிட்டோம். ஏன்னா இல்லைன்னா என்ன ஆகும்னா மிதக்க ஆரம்பிக்கும். அதுவும் மிதக்கும். அதுல இருந்து வர்றதும் வந்து ஒரு பாலா மிதந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தூளாக ஆகாத உணவுப் பொருட்கள். இப்போ வந்து நான் வந்து ஒரு ரவா உப்புமா பண்ணேன்னா நான் கையில எடுக்கும் போதே அதுல இருந்து 4-5 ரவா தூள் விழும் இல்லையா? ஆமா, அது வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து எல்லா இடத்துலயும் பரவி அது வந்து சரி வராது. அதனால ஒண்ணுத்தோட ஒண்ணு ஒட்டி இருக்கிற மாதிரியான உணவுகள். இப்போ இறைச்சி துண்டு அப்படின்னா அப்படியே ஒட்டிட்டே இருக்கும், நம்ம கடிச்சாதான் நம்ம வாய்க்குள்ள போகும் இல்லையா? அந்த மாதிரியான உணவுகள், இந்த மாதிரி ஒரு 3 வகை உணவுகள் வந்து அங்க சாத்தியம். அந்த இறைச்சியை வந்து அங்க வந்து வாட்டலாம். அங்க வந்து ஒரு பார்பிக்யூ மாதிரியான ஒண்ணு இருக்கும். அதில் நம்ம போட்டு இறைச்சியை வந்து நம்ம வந்து சுட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த டூத் பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதுல இருந்து பவுச்ல இருந்து நம்ம வந்து பல்வேறு திரவங்களை வந்து நம்ம வந்து குடிக்கலாம். சார், அவங்களுடைய டே ரொட்டீன் எப்படி சார் இருக்கு? இப்போ நம்ம காலையில சன்ரைஸ் எந்திரிக்கிறோம், அதுக்கப்புறம் ஈவினிங் சன் செட் ஆனதுக்கப்புறம் தூங்குறோம். அவங்களுடைய டே ரொட்டீன்னா எப்படி இருக்கும் சார் ஐஎஸ்எஸ்ல? அவங்க வந்து சன்ரைஸ்ல எழுந்து சன்செட்ல தூங்குனாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 16 முறை எழுந்துக்கணும், 16 முறை தூங்கணும். ஏன்னா அந்த விண்கலம் வந்து ஒரு 90 நிமிஷத்துல பூமி ஒரு சுத்தி வரும். அப்போ சுத்திட்டு வரும்போது ஒரு சமயத்துல சூரியன் பக்கத்துல இருக்கும் பகல், அப்புறம் பூமியோட இந்த பக்கம் போயிடுச்சுன்னா நைட்டு. ஸோ ஒரு 45 நிமிஷம் பகல், 45 நிமிஷம் நைட்டு, இப்படி மாறி மாறியே வரும்போது சுமார் 15-16 தடவை சூரிய உதயம் சூரிய மறைவு நிகழும். அப்போ வந்து அதை வச்சு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அங்க வந்து ஒரு கிளாக் இருக்கு. அந்த கிளாக் வந்து ஜிஎம்டி, அதாவது வந்து கிரீன்விச் மீன் டைம் சொல்றோம் இல்லையா? அந்த கிளாக் தான் அங்க. சோ அந்த கிளாக்ல வந்து இரவுன்னு காமிக்கும் போது வந்து நம்ம தூங்கணும். அந்த கிளாக்ல பகல்னு காமிக்கும் போது நம்ம எழுந்து வேலை செய்யணும். அங்க தூங்குறதெல்லாம் எப்படி சார் அங்க அதனுடைய வழக்கம்? ஏன்னா எல்லாமே கிராவிட்டி பறந்துட்டே இருக்கும்போது தூங்குறதெல்லாம் எப்படி சார்? நம்ம வந்து ஒரு நல்லா ஒரு பெட்டை போட்டு ஒரு தலகாணியை போட்டு நம்ம படுத்தா தலகாணி ஒரு இடத்துல மிதக்கும், நம்ம இன்னொரு இடத்துல மிதப்போம், பெட் இன்னொரு இடத்துல மிதக்கும். அதனால அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு பை மாதிரி இருக்கும். அந்த பை வந்து அங்க இருக்கக்கூடிய சவத்துல வந்து கட்டி வச்சிருப்பாங்க. அந்த பைக்குள்ள நம்ம போய்க்கிறோம், ஜிப்பை போட்டுக்கிறோம். அப்போ வந்து நம்ம அதுக்குள்ளேயே இருப்போம். அவ்வளவுதான். ஸோ தூங்குறமோ தூங்கலையோ அந்த நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னா அதுக்குள்ள போயிடணும். ஆமா, மதத்துக்கிட்டே தான் தூங்கணும். ஓகே சார், இப்போ அதில் அவங்க யூஸ் பண்ணுற அந்த ட்ரெஸ் வந்து அவங்க பயங்கர இதாக உடலை ஒட்டி போடுறாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி கூட போட மாட்டாங்க, ரொம்ப வெயிட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஏன் சார்? கொஞ்சம் ஃப்ரீ ட்ரெஸ் போட்டால் அதை பறக்கிற அந்த விஷயம் மட்டும் தான் காரணமா? இப்போ வந்து அங்கே வந்து நான் இப்போ என்னுடைய இந்த குர்தா மாதிரி கொஞ்சம் லேசா தலன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா நான் பறக்கிற மாதிரி இதுவும் பறக்கும், என்னோட தலைமுடியும் பறக்கும், எல்லாம் பறக்கும் இல்லையா? அப்போ வந்து என்னுடைய உடல் வேர்வையை இந்த உடை வந்து எடுக்காது. அப்போ வந்து கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிற மாதிரி உடை இருந்தாதான் வந்து உடல் வேர்வையை உறிஞ்சி எடுக்கும். அதனால வந்து அப்படிதான் ஒரு இறுக்கமா இருக்கிற மாதிரி தான் போடுவாங்க. அண்ட் உடை வந்து நீங்க வந்து அங்க துவைக்கலாம் முடியாது. ஸோ
ஸோ அப்போ வந்து உள்ளாடை வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை தூக்கி போட்டு புதுசா போட்டுக்கணும். அதே மாதிரி வந்து மற்ற உடைகள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு சரக்கு கப்பல் அங்க போகும். அந்த சரக்கு கப்பல்ல வேண்டிய உடை, உள்ளாடை, உணவு, தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க போயிட்டே இருக்கும். அதனுடைய வேஸ்டேஜும் அந்த சரக்கு இதிலே திரும்ப கொடுத்து அனுப்பிடுவாங்களா சார், இல்ல அது அங்கேயே இருக்குமா, அது எப்படி சார்? சரக்குல திருப்பிலாம் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. கொடுத்து அனுப்புறது வேஸ்ட். சரக்கு கப்பல்ல போட்டு சரக்கு கப்பலை எரிச்சிடுவாங்க. அதாவது நம்ம இது பண்ணிடுவாங்க. ஆமா, சரக்கு கப்பலை சுத்தி வந்து இந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் இது இருக்காது. ஸோ அப்ப அதை வந்து பூமி நோக்கி நம்ம போட்டோம்னா பூமியினுடைய காத்துல உராஞ்சி அது எரிஞ்சு அப்படியே சாம்பலா போயிடும். சார், இப்போ அந்த ஸ்டார்லைனர் விண்கலம் வந்து அது பாதுகாப்பா பூமிக்கு தரை இறங்கிடுச்சு. இப்போ இவங்களையும் அதுல கூட்டிட்டு வர வேண்டாங்கிற முடிவை நாசா எடுத்ததுக்கு பின்னாடி இவங்களுடைய பாதுகாப்பு மட்டும்தானா சார், இல்ல இந்த விண்கலத்திலேயே கோளாறு ஏன் ரிஸ்க் எடுக்கணுன்ற முடிவு மட்டும்தானா? அது எப்படி சார்? அது கரெக்டா வந்தபோது இவங்களே கூட அதில் கூட்டு வந்திருக்கலாமேங்கிற பார்வையும் இருக்கே சார். இருக்கு. ஆனா வந்து நம்ம வந்து தப்பா இருந்ததுன்னா அதுதானே நம்ம ரிஸ்க் எஸ்டிமேட்டே வந்து ரிஸ்க்னா என்ன, நிச்சயமா பழுதாகும்னு சொல்ல முடியாது இல்ல. பழுதாக வாய்ப்பு இருக்கு, அது வந்து பிரகாசமான வாய்ப்பு. ஸோ ஆபத்து நம்ம எடுக்க வேண்டாம், அப்படிதான் நம்ம பண்ண முடியும் இல்லையா? அதனாலதான் வந்து அதுல கூட்டுறாங்க. திரும்பி கொண்டு வந்ததுக்கான காரணம் வந்து அதுல என்ன பழுது, என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கணும்னா அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்குதான் வந்து திருப்பி எடுத்துட்டு வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. ஸோ தட்ஸ் தி. சார், இப்போ இந்த டிராகன் வந்து இப்போ ஸ்பேஸ் எக்ஸோட இந்த டிராகன் போய் அதோட அட்டாச் ஆயிட்டாங்க. இப்போ இந்த டிராகன்ல தான் வராங்களா, இல்ல வேற ஏதாவது ஸ்பேஸ் ஷிப்ல திரும்ப பூமிக்கு திரும்புறாங்களா? இப்போ இங்க பூமியில இருந்து போன அந்த டிராகன் 10 அந்த விண்கலம் வந்து 6 மாசம் கழிச்சு தான் திரும்பி வரும். இப்போ வராது. அதே 4 பேரோட தான் 6 மாசம் கழிச்சு திரும்பி வரும். இப்ப இவங்க வர விண்கலம் சார், இவங்க பூமிக்கு திரும்புறது, அதாவது ஏற்கனவே ஒரு 6 மாசம் முன்னாடி வந்து க்ரூ 9 அப்படிங்கிற ஒரு விண்கலத்துல 2 பேர் மட்டும் போனாங்க. அதாவது 2 இருக்கை காலியா வச்சுட்டு இவங்க 2 பேர் மட்டும் போனாங்க. சோ அதுல அந்த 4 பேர் திரும்பி வருவாங்க. அந்த போன 2 பேர் சுனிதா வில்லியம்ஸ், வில் புச்மோர், அந்த 4 பேரும் அதுல அந்த க்ரூ 9ல திரும்பி வருவாங்க. சார், இப்போ இந்த ஐஎஸ்எஸ் இருக்கு, இப்போ ரஷ்யா சைனா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்போ நடக்க வாய்ப்பு இருக்கு சார்? இந்தியாவுக்கு சொந்தமாக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்போ கிடைக்கும் சார்? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பல படிகளை கலக்கணும். முதல் படி வந்து விண்வெளியில மனிதர்கள் பயணம் செய்யக்கூடிய லாயக்கான ஏவூர்திய முழுசா தயாரிக்கணும். ரெண்டாவது, மனிதர்கள் செல்லக்கூடிய ஒரு விண்கலத்தை விண்ல செலுத்தி மனிதர்கள் இல்லாம பரிசோதனை செய்யணும். அதுக்கப்புறம் மனிதர்களை ஒரு பல தடவை விண்ணுக்கு அனுப்பி அந்த விண்கலம் சரியா செயல்படும் போன்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து சரி செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்மளால கட்ட முடியும். அது மாதிரி கட்டணும்னு ஒரு யோசனை, ஆலோசனை, ஆசை எல்லாம் இருக்கு. பட் இந்த படிநிலைகளை நம்ம வந்து கடந்துப்போம். இப்போ நம்ம ககன்யான் நம்ம பிளான் பண்றோம், மனிதர்களை வந்து விண்ணுக்கு அனுப்புற அந்த திட்டம் இருக்கு. ஸோ இந்த திட்டம் எல்லாமே இதனுடைய ஐஎஸ்எஸ் மாதிரியான இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் நோக்கிய பயணம்னு தான் எடுத்துக்கணுமா சார்? ஒரு லெவல்ல அப்படிதான். அந்த மனித பயணத்தினுடைய லாஜிக்கல் தொடர்ச்சி, அதனுடைய தர்க்க ரீதியான நீட்சி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனா தான் இருக்கும். மேபி இப்போ இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து கலைச்சிட போறாங்க, ஏன்னா அது ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ அப்போ வந்து புதுசா ஒன்று உருவாக்கணும்னு ஒரு பேச்சு இருக்கு. ஸோ நம்ம மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புற திறன் நம்ம இந்தியா கிட்ட இருந்ததுன்னா மேபி இப்போ எப்படி அந்த சர்வதேச விண்வெளி நிலையம் வந்து அமெரிக்கா, ரஷ்யா, கனடா, ஐரோப்பிய யூனியன், ஜப்பான்லாம் சேர்ந்து நடத்துறாங்களோ அது மாதிரி இந்தியாவையும் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனா வந்து நிச்சயமா சேர்த்துப்பாங்கலாம் சொல்ல முடியாது, தெரியல. பட் அது பார்க்கலாம். சார், இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான, இப்போ போயிங், ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான தனியார் நிறுவனங்களுடைய பங்களிப்பு இந்த ஸ்பேஸ் தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கிறத எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு நல்ல அப்ரோச் தானா? இதை எப்படி எடுத்துக்கிறது? சில விஷயங்கள் வந்து ஒரு அரசு சார் வேளாண்மை இல்லை அப்படின்னு சொன்னாக்க பல சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு தனியார் வந்து நட்டு போல்ட்டே தயாரிக்கக்கூடாது, விண்கலமே தயாரிக்கக்கூடாது அப்படி சொல்ல வரல நானு. ஒரு மேலாண்மை வந்து அரசு கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம். ஏன்னு சொன்னா நாளைக்கு வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து பல்வேறு விதமான விண்கலங்களை ஏவுறாங்க, அதனால விண்வெளி குப்பை ஏற்படுது. ஸோ அப்ப அந்த குப்பைக்கு யார் பொறுப்பு? ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் வருது இல்லையா? ஒரு அரசாங்கம் சொன்னா ஒரு ஐநாவுக்கு கீழே நம்ம வந்து அதுக்கு ஒரு கட்டுப்பாடு எல்லாம் கொண்டு வர முடியும். ஸோ விண்வெளித்துறை போன்ற சில துறைகள், அணுத்துறை போன்ற சில துறைகள்ல வந்து கண்ணை மூடிக்கிட்டு தனியார் மயம் செய்வது வந்து அவ்வளவு சரியா இருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, விவாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி.
சார் இப்போ கிட்டத்தட்ட ஸ்பேஸில் ஒரு ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்கள், ஒரு 5000க்கும் மேலே, இப்போலாம் 10,000க்கு மேலேலாம் சொல்கிறாங்க. அந்த ஸ்பேஸில் இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் எப்போ சார் அது இதாகும்? அந்த டஸ்ட்டெல்லாம் அங்கேயே சுற்றிக்கிட்டே தான் இருக்குமா? அந்த வேஸ்டேஜுக்குலாம் என்ன சொல்யூஷன் சார்? டஸ்ட் இல்ல. இப்போ வந்து ஒரு ஒரு விண்கலத்திலிருந்து நட்டு கழண்டு வந்துடலாம். இல்லைன்னா விண்கலத்திலிருந்து ஒரு கதவு பயணிக்கிறதுக்கு அப்புறம் வந்து கழண்டு வந்துடலாம். சில சமயம் செயற்கைக்கோள்கள் வந்து வெடிச்சிடும். வெடிச்சா 4-5 பார்ட்டா பிஞ்சிடும். இதெல்லாம் பூமியை சுத்திட்டே இருக்கும். பட் ஆனா சில ஆண்டுகள்ல, அதாவது வந்து ஒரு 5-10 ஆண்டுகள்ல வந்து இந்த இந்த ஒவ்வொரு பார்ட்டா வந்து பூமியில வந்து மோதும் போது எரிஞ்சிடும். பட் ஆனா பல நாட்கள் ஆகும். அப்படி பல ஆண்டுகள் காலமாகும் போது, குறிப்பா தாழ்விண்வெளியில தான் நம்ம வந்து மனிதர்களை அனுப்புறோம். அங்கதான் பல்வேறு செயற்கைக்கோள்களை வைக்கிறோம். அப்போ வந்து அதுக்கான ஆபத்து வந்து கூடுதலாகும். சார் இப்போ எல்லாருக்கும் இருக்கிறது இப்போ ஒரு 500 கிலோமீட்டர் அவங்க டிராவல் பண்ணி வரப்போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ இந்த 500 கிலோமீட்டர் இல்லை 700 கிலோமீட்டர் இல்லை லோயர் ஆர்பிட்ல இந்த ஐஎஸ்எஸ் சுத்திட்டு இருக்கு. இந்த மாதிரியான டிஸ்டன்ஸ் உடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சார்? இதை யார் முடிவு பண்ணுவா சார்? இதெல்லாம் ஒரு பொதுவா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு 300 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 700 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறது வந்து தாழ்விண்வெளி பாதை. ஒரு 700 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 5000 வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு மீடியம், அதுக்கப்புறம் வந்து உயர் அப்படின்னு ஒரு பொதுவா ஒரு வகுப்பு. பட் இது வந்து சும்மா நம்ம வசதிக்காக வைக்கிறதா. இதுக்கு வந்து ஒரு அறிவியல் ரீதியான காரணம் இருக்கு. சார் இப்போ இந்த 9 மாசம் சுனிதா வில்லியம்ஸோட பங்கு என்ன சார்? அவங்க அங்க என்ன ஒர்க் பண்ணாங்க, என்ன ஆய்வெல்லாம் நடந்தது, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா சார்? மொத்தம் 150 சின்ன பெரிய ஆய்வுகள்ல அவங்க பங்கெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல். மொத்தம் 900 ஹவர்ஸ், 900 மணி நேரம் அவங்க வந்து ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்காங்க. ஒரு 2-3 ஆராய்ச்சி நான் வந்து சிம்பிளா சொல்றேன். ஒண்ணு வந்து என்னன்னா, லெட்யூஸ்னு ஒரு கீரை வகை இருக்கு. அந்த கீரையை வளர்த்து ஒரு பரிசோதனை. ஸோ அந்த வளர்த்து பரிசோதனையில வந்து எதிர்காலத்துல நீண்ட நாள் நாம விண்வெளி பயணம் செஞ்சா நம்மளால அங்க பயிர் தொழில் செய்ய முடியுமா, உணவுக்கு வேண்டிய பயிர் தொழில் செய்யணுமா. இந்த லெட்யூஸ் வந்து சாப்பிட்ற ஒரு கீரை, அப்படியே சாப்பிடலாம், சாலடாலாம் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு பரிசோதனை நடந்தது. அப்படி வளரும் போது என்ன சிக்கல்கள் ஏற்படுது, என்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அதுல வந்து என்னெல்லாம் நம்ம பார்த்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க. இது வந்து ஒரு ஆய்வு. இன்னொன்று வந்து நம்ம மனித உடல்னு சொன்னாலே வந்து வியர்வை இருக்கும். அந்த வியர்வை வழியாக நீர் வந்து வெளியேறும். அந்த வெளியேற நீர் வந்து ஆவியா இருக்கும். அந்த ஆவி வந்து அந்த விண்கலத்தினுடைய உள்ள வந்து காத்தோட கலந்து ஆவியா இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு உணவுப் பொருளை சூடு பண்ணி சாப்பிட்டா அதுல இருந்தும் ஆவியில நீர் வரும். ஸோ இந்த விண்கலத்துல காத்துல இருக்கக்கூடிய அந்த நீரை பிடிச்சி இழுக்கணும். அந்த பிடிச்சி இழுக்கிறதுக்கான ஒரு புது கருவி ஒன்றை வந்து பூமியில வடிவமைச்சாங்க. அதை வந்து அங்க பரிசோதனை நடக்குது. ஸோ அந்த பரிசோதனையில அவங்க பங்கெடுத்தாங்க. சும்மா ஒரு 1-2 உங்களுடைய நம்ம எளிதா புரிஞ்சு கொள்ள விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இதுல சுனிதா வில்லியம்ஸ் அவங்க எந்த ரோல்ல முக்கியமா இருக்காங்க சார்? அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் எதை சொல்றாங்க? அவங்க வந்து கமாண்டர். அவங்க வந்து ஒரு இன்ஜினியர், ஒரு எம்இ படிச்சவங்க. அவங்க குறிப்பா அவங்களுக்கு வந்து பயிற்சி வந்து விமானம் ஓட்டியா இருந்தாங்க. கப்பல் படையில, அமெரிக்க கப்பல் படையில விமான ஓட்டியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாசா தெரிவு பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய முக்கியமான பணி என்பது விண்கலங்களை செலுத்துது. ஸோ அந்த செலுத்து திறமை தான் அவங்களுடைய முக்கியமான திறன். ஒவ்வொரு டீம்லயும் இந்த மாதிரி ஒரு 7 பேர் போறாங்க இல்லையா, அதுல யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு பின்னணியில இருந்து போவாங்க. அவங்க தான் வந்து அந்த விண்கலத்தை அல்லது சர்வதேச விண்வெளி நிலையத்தை இயக்குவாங்க. அந்த இயக்குவதில் அவங்க தான் மெயினா இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இவங்க வந்து ஒரு கமாண்டர். சார் இப்போ அவங்க பணி முடிச்சுட்டு தான் திரும்புறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு முறையும் இந்த ஷஃபிளிங் நடந்துட்டே இருக்கு. ஆனா இந்த முறை மட்டும் இவ்வளோ ஹைப்புக்கான காரணம் என்ன சார்? அது அமெரிக்கால இருக்கக்கூடிய அரசியல், அவ்வளவுதான். உள்ள இருக்கிற நடக்க அரசியல் தான். ஆமா, நான் தான் ஏதோ விண்வெளியில மாட்டிக்கிறவங்களை கொண்டுறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்தியாவில வந்து எப்படி பல பேர் வந்து வாட்ஸ்அப் குரல்கள் நம்புறாங்களோ அதே மாதிரி அமெரிக்காவிலும் இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கணும். அவ்வளவுதான். ஏதோ அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு புத்திசாலிகள் நம்ம நினைச்சோம்னா, நம்மளும் ஒரு போதுமான அறிவில்லாதவர்கள் தான் நம்மளுக்கு சொல்லிக்கணும். இது ஒரு அரசியல் காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட ஒரு போலி செய்தி வந்து பரவுது. அவங்க வந்து சிக்கி தவிட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 7 பேரோட ஒரு டீமா தான் இருந்தாங்க. அவங்களுடைய டீமே 73, 72. அந்த டீமோட கமாண்டரே அவங்க தான். இதுக்கு முன்னாடி 2 தடவை விண்வெளிக்கு போயிருக்காங்க. அந்த தடவை எல்லாம் போன போது கூட அவங்க வந்து தொடர்ந்து 2 பணிக்குழுல கண்டினியூ பண்ணாங்க. அதாவது 2 ஷிஃப்ட் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அந்த லாஸ்ட் டைம் போன அந்த 2த்துலயுமே கூட 2 ஷிஃப்டா தான் பண்ணாங்க. ஒரு ஷிஃப்ட்ல திரும்பி. ஒரு ஷிஃப்ட் எவ்வளவு காலம் சார்? ஒரு ஷிஃப்ட் எவ்வளவு காலம்? இப்போ வந்து 6 மாத காலம். இப்போ வந்து 6 மாத காலம். அந்த காலத்துல வந்து சுமார் 3-4 மாத காலமாக இருக்கு. ஓகே. சோ அவங்க ஏற்கனவே ஒரு 9 மாதங்கள் அவங்க பயணிச்ச அனுபவம் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு.
அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து 190 நாட்கள் 180 நாட்கள்லாம் தொடர்ந்து இருந்திருக்காங்க விண்வெளி. அதனால இது புதுசு கிடையாது அவங்களுக்கு. ஓகே சார், நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club formals and casual shirts. உனக்கு இந்த குழந்தை வேணுமா? நீ ஏன் மனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? விடிஞ்சா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் நிச்சயதார்த்தம்.